ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு எக் கிரேவி பார்க்கலாமா? முதல்ல வெறும் வாணலில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், குட்டி துண்டு பட்டை, ஒரு சின்ன கிராம்பு, குட்டி ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திருப்பி அதே வாணலில் எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்து வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு 3த்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு, குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பை இப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அலசி வச்ச புதினா, கொத்தமல்லி 2த்தையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சிலர் லாஸ்ட்டாக சேர்ப்பாங்க. நான் இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துப்பேன். அப்போ தான் அந்த குழம்புக்கு ஸ்வீட்னஸ் கிடைக்கும், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சுருண்டு வரணும், அடி பிடிக்காத மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுக்கப்புறமேட்டா நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் 2 பேர் தான், அதனால் நான் 1 கப் தண்ணி மட்டும் இன்றைக்கி விடுறேன். இன்னும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் கிண்ணம் அளவு தண்ணி எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். இந்த கிண்ணம் தான், இந்த அளவு எங்களுக்கு போதுமானது. அந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக இது நம்மளுக்கு தண்ணியாக இருக்குது இல்லையா, இது கொஞ்சம் கெட்டி போடுறதுக்காக நான் குழம்பு தூள் சேர்க்குறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான். அதை 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கிறதுனால அதில் காரம் இருக்கும். சும்மா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டோன்னா குழம்பு கெட்டி தன்மையும் கிடைக்கும், காரத்துக்கும் சுருக்குன்னு இருக்கும். அதனால் மட்டும்தான் இது சேர்க்குறோம். அது மட்டும் சேர்த்துட்டு திரும்ப நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கலக்கி விட்டு ஒரு குட்டி குட்டி நுரைச்சி வர ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் அதை எடுத்து நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஏன் இப்போ சேர்க்குறோம், எண்ணெயிலே வதக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணெயில் வதக்குறீங்கன்னா அதோட அரோமா பாதி போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு ஃபுல்லாக அப்படியே கிடைக்கும். கறி குழம்போடைய அந்த ரிச்னஸில் நம்மளுக்கு இந்த எக் கிரேவி வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நான் இதை ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். மூடிட்டு ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கும் குழம்பு. ஒரு 50% சுண்டி வந்தோடனே நம்மளுக்கு தேவையான அளவு முட்டையை உடச்சி அதில் விட்டுக்கலாம். முட்டையை உடச்சி விடும்போது மஞ்சள் கரு கலையாத மாதிரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை விட்டுக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றின உடனே கிண்டிடக்கூடாது. அப்படி கிண்டிட்டிங்கன்னா அது குழம்பு ஃபுல்லாக கரைஞ்சி குழம்பே தடன்னு அந்த மாதிரி ஆகிடும். அதனால் உடனே கிண்டிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு மூடி அப்படியே எடுத்து மூடிடுங்க. இப்போ கிண்டக்கூடாது. அப்படியே மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்த்தோம்னா எக் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக கிளறி விட்டு பாருங்கள், எக்கெல்லாம் வெந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டா எக் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.